அடுத்தது 7வது கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொடுக்கப்பட்ட விகிதமுறு எண்களுக்கு இடையில் ஏதேனும் 5 விகிதமுறு எண்களை காண்க. 5 விகிதமுறு எண்களை காண்க. என்ன விகிதமுறு எண் கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு சம்மில் -2 0 எண் கதிரில் இந்த 0வுக்கும் -2க்கும் இடையில் எத்தனை நம்பர் இருக்குது? 0.1 0.2 0.3 0.4 0.5 எண்ணற்ற விகிதமுறு எண்கள் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு 5 எண்களை எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 0விலேருந்து 1/4 2/4 3/4 4/4 இந்த என்னது 0வுக்கும் 1க்கும் இடையில் 4ஆக பிரித்தோன்னா இந்த மாதிரி எழுதலாம். நீங்கள் அப்படியே நீங்கள் எழுதிட வேண்டியது தான். அதாவது 0வுக்கும் 1க்கும்னாக்கா என்னது 4னாக்கா 4க்கு உள்ளே எழுதணும். 0விலேருந்து -1க்கு இடையில இருந்தால் -2ன்னு கேட்டிருக்கிறதால தகா பின்னத்தையும் நீங்கள் எழுதலாம். -5/4 -6/4 எது வேணால் எழுதலாம். 4ன்னு எழுதணும்னு இல்லை, நீங்கள் வேறு நம்பர் எழுதினாலும் எழுதலாம். 100 கூட எழுதலாம். அதாவது -2க்குள்ளே இருக்கணும். அதாவது இந்த தகா பின்னத்தை, அதாவது இந்த மேலே இருக்கிற தொகுதியை கீழே இருக்கிற நம்பரால் வகுக்கும் பொழுது 2க்கு மேலே போகக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு இங்கே 8 இருக்குன்னா இங்கே 9 போட்டிங்கன்னாக்கா 2.2 சம்திங் வந்துடும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பகுதியை என்ன போடுறீங்களோ அதுக்கு மேலே உள்ள தொகுதி 2 மடங்குக்கு உள்ளே போட்டுக்கோங்க. அது மாதிரி போடும்போது நீங்கள் 1/4 2/4 நீங்கள் உங்களுக்கு தெரியும். கால்னா 1/4, அரைனா 1/2 அந்த மாதிரி எண்களை பார்த்து நீங்கள் எழுத வேண்டியது தான். 0வுக்கும் -2க்கும் இடைப்பட்ட 5 விகிதமுறு எண்களை எழுதுக. இதுக்கு படிக்கவே தேவையில்லை. நீங்கள் கால், அரை, முக்கால், என்னது 4/5 இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க. 1க்குள்ளே உள்ள எண்களை நீங்கள் படிச்சிருக்கீங்க. அதே போல் தகு பின்னங்களை பார்த்து நீங்கள் எழுதிட வேண்டியது தான். இப்போ 100 101 இதை கூட நீங்கள் எழுதலாம். இது தகு பின்னம். இது 100/101ன்றது தகு பின்னம். அதனால் நீங்கள் இந்த பின்னத்தை கூட நீங்கள் 0 to -1, அதாவது -100/101 கூட எழுதலாம். இது என்னது தகு பின்னம். இந்த தகு பின்னம் எதுக்கு இடையில இருக்கும்? இந்த 2த்துக்கு இடையில தான் இருக்கும். அதனால் கீழே போடுற எண்ணுக்கு 1 குறைவா இல்லை 2 குறைவா 3 குறைவா எழுதுனீங்கன்னா இது ஓகேவாயிடும். அதுக்கு அடுத்தது 2வது கணக்கு பாருங்கள். 7/2ல் 1/2 3/5 இது ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக நீங்கள் என்ன செய்யணும்? குறுக்கு பெருக்கல் பெருக்கணும். குறுக்கு பெருக்கல் பெருக்கிட்டிங்கனாக்கா இந்த பின்னத்தை 5ஆல் பெருக்கணும், இந்த பின்னத்தை 2ஆல் பெருக்கணும். பெருக்கிட்டிங்கன்னா -5/10 வரும், இது 6/10 வரும். இவனுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இவன் எண் கதிரில் லெஃப்ட் சைடு இருப்பான், இவன் ரைட் சைடில் இருப்பான். அப்போ இதுக்கு இடைப்பட்ட எண்களை நீங்கள் -4 -3 -2 இடையில 0 இருப்பான், அப்புறம் 1/10 இருப்பான். இது எதை வேணால் நீங்கள் எழுதலாம். இது இடைப்பட்ட எண்கள். 5 இடைப்பட்ட எண்கள் மிக எளிமையாக எழுதலாம். அடுத்தது 3வது கணக்கு பாருங்கள். 1/4 7/20 அதே தான். ஒரு எண்ணுடைய மடங்கு இன்னொன்னா இருக்கும்போது இந்த ஒரு பின்னத்தை மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? பெருசுப்படுத்திக்கலாம். இவனை மட்டும் 5ஆல் பெருக்கினா போதும். அப்போ இவனை மட்டும் 5ஆல் பெருக்கினா 5/20 வருதா? இப்போ இவங்களுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. நீங்கள் கேள்வியை பார்த்தீங்கன்னாக்கா 5 நம்பர் கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? இவனு 2 பேரையுமே 2ஆல் பெருக்கிடலாம். அப்போ என்னது 10/40 வரும், இங்கே 14/40 வரும். அப்போ கடன்னு என்ன செஞ்சிடலாம்? 10லேருந்து 14 வரைக்கும் உள்ள எண்களை நீங்கள் அழகாக எழுதலாம். 5 எண்கள் கேட்டிருக்காங்க. 4வது கணக்கு பாருங்கள். இந்த 4வது கணக்கில் -6/4 -23/10. இப்போ இதே தான் எல்சிஎம் நீங்கள் எடுத்திங்கன்னா 2 காமன் ஃபேக்டராக இருக்குது. அதனால் 2 × 5 வரும். இவனை 2ஆல் பெருக்கணும், இவனை 5ஆல் பெருக்கணும். இவன் என்ன செய்வான்? பகுதி சமமாயிடும். பகுதி சமமாயிட்டா இடைப்பட்ட எண்களை எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போ இங்கேருந்து பிடிச்சி இது வரைக்கும் எழுத வேண்டியது. அப்போ 5 எண்களை நீங்கள் ஈஸியாக எளிமையாக எழுதிடலாம். இது ரொம்ப முக்கியமான பயிற்சி. கொஞ்சம் நிதானமாக போட்டிங்கன்னா எளிமையாக போட்டுருவோம். அடுத்தது 8th சம் பாருங்கள். சராசரிகள் முறை பயன்படுத்தி 14/5 16/3 இந்த 2 எண்களுக்கும் சராசரி மெத்தடில் கேட்குறாங்க. சராசரி மெத்தடுக்கு பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. அதாவது 1/2 × a + b. 1/2 ஒன்றும் இல்லை, a + bனாக்கா முதல் விகிதமுறு எண், இது 2வது விகிதம். 2 பேரையும் கூட்டி 2ஆல் வகுத்தணும், அவ்வளோதான். இது பின்ன கூட்டல் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு 6ஆம் வகுப்புலேருந்து பின்ன கூட்டல் வருது. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா குறுக்கு பெருக்கல் பெருக்கி இவனை கண்டுபிடிச்சா 61/15 வருது. இவரால் பெருக்கணும், இவரால் பெருக்கணும், பெருக்கிக்கிட்டு பகுதியை பெருக்கிக்கிட்டான் 15 வருது. இவனை 2 பேரையும் கூட்டிட்டிங்கனாக்கா 122/15 வருது. 2ஆல் அடிக்கும்போது 61/15. இவன் தான் இடையில உள்ள எண். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 4.6.
இந்த 2 எண்களுக்கும் இடையில உள்ள எண் அதாவது 61/15. இப்போ இவங்க 2 பேருக்கு அதாவது 4.6ன்னு வருது. இதுக்கு முன்னாடி நம்பரையும் பின்னாடி நம்பரையும் எழுதிட வேண்டியது. ஏன்னா இவன் தான் நடுவில் இருக்கும். இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிறது 4.6. அப்போ நடுவில் மிட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4.6. இவனுக்கு அப்புறம் ஒரு நம்பரையும் இதுக்கு பின்னாடி ஒரு நம்பரையும் எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சது வேலை. அடுத்தது பாருங்கள், 9th சம். பின்வரும் விகிதமுறு எண் ஜோடிகளை ஒப்பிடுக. இங்கே